ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை ஒவ்வொரு நாளும் சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்குது. இந்த காலையில உபாகமம் புத்தகம் 7வது அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாமா? அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். நல்ல கவனிக்க. இந்த காலையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, யாரோ உங்க வாழ்க்கையில யாருக்கோ நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆகையினால் ஆண்டவர் பேசுகிற, அவர்களை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இதுதான் ரகசியம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே. அப்போ உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் இந்த காலையிலே உங்களுக்குள்ளே இருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை தெளிவா சொல்லுகிற, அவர்களை பார்த்து, அந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து, திரளான ஜனங்களை பார்த்து, பலவான்களை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா பயங்கரமான வல்லமையான தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்ப வேதம் சொல்லுது 1 ராஜாக்கள் 8:27 வாசிக்கலாமா? தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். பாருங்க, சாலமோன் பயங்கரமான பெரிய ஆலயத்தை கட்டுறாரு. அப்போ அவ்வளோ பெரிய தேவன், வானாதி வானமும் கொள்ளாதே, அவ்வளோ பெரிய தேவன் இந்த ஆலயத்தில் எம்மாத்திரம். அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம். நமக்குள்ளே இருக்கிறார். பயங்கரமானவராய் இருக்கிறார், வல்லமையானவராய் இருக்கிறார். இந்த காலையில உங்களோடு பேசுகிறார். அவர்களுக்கு பயப்படாதே, மந்திரவாதிக்கு பயப்படாதே, உலகத்தானுக்கு பயப்படாதே, பலவானுக்கு பயப்படாதே. அவங்க நம்மளை எப்படியோ அழிச்சுட்டு அவங்க பயப்படாது. ஏன்னா உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வெளிப்படுத்தல் 21:3 வாசிக்கலாமா? மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். பாருங்க, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்ம அவருடைய ஜனமா இருக்கிறோம். வானாதி வானமும் கொள்ளாது. அவ்வளோ பெரிய மகிமையான தேவன், பயங்கரமான தேவன், வல்லமையான தேவன் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறார். நம்ம எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறோம், யாரை பார்த்தாலும் பயப்படுறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் கொஞ்சம் யோசிக்கணும். எரேமியா புத்தகம் 1:8 வாசிக்கலாமா? நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் நம்ம கூட இருக்கார். எதுக்கு? நம்மை காப்பதற்காக, பாதுகாப்பதற்காக. நமக்குள்ளே இருக்கிறவர். இந்த காலையில உங்களுக்கு சொல்லுகிற ஒரு பெரிய தைரியமான வார்த்தை, உங்களுக்குள்ளே இருக்கிற பயங்கரமான வல்லமையான தேவன். ஆகினால் அவர்களுக்கு நீங்க பயப்படக்கூடாது. 1 யோவான் 4வது அதிகாரத்துல 4ஆம் வசனம் வாசிக்கலாமா? பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எவ்வளோ பெரியவர் எனக்குள்ள, உலகத்தில் இருக்கிறவன் எனக்குள்ள இருக்கிற பெரியவர். ஆகையால் தான் இந்த காலையில ஆண்டவர் நமக்கு பேசுகிற வார்த்தை உபாகமம் 7வது அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவர் சொல்றாரு, பயங்கரமான தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார், வல்லமையான தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். வாசிங்க. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். அவர்களை பார்த்து, ஏன் அவங்கள பார்க்கிற? உள்ளக்குள்ள இருக்கிறவரை பார்.
உனக்குள்ளே இருக்கிற உள்ள வல்லமையானவர் என்பது. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆ, உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அவ்வளோ பெரிய ஆண்டவர், வானாதி வானமும் கொள்ளாதவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதுபடி. அவ்வளோ பெரிய தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எனக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமா இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். துதிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால் அப்பா, வல்லமையும் பயங்கரமான தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க. நாங்கள் எதுக்கெல்லாம் பயப்படுறோம் சுவாமி. யாருக்கெல்லாம் பயப்படுறோம்? எப்படி பண்ணுவாங்களோ அப்படியே பண்ணுவாங்களோ, ஒன்றும் பண்ண மாட்டோம். நீங்க தொட விட மாட்டீங்க, எங்களை தொட அனுமதிக்கவே மாட்டீங்க. உங்க கையில் நாங்கள் இருக்கிறோம், ஒருவனும் பறிக்க முடியாது. அதனால இந்த காலையில கேட்ட பிள்ளைகளுக்கு அது எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்க. யாருக்கு பயப்படுறாங்களோ, எதுக்கு பயப்படுறாங்களோ, எந்த வியாதிக்கு பயப்படுறாங்களோ, எந்த பிரச்சனைக்கு பயப்படுறாங்களோ, அது எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நீக்கப்படுங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையும் பயங்கரமான தேவன் என்பதை அவர்கள் அறியட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென்.